ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ சொல்லி பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து ஆட்டு தலைக்கறி குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆட்டு தலை வந்து நியர்லி ஒரு 2 கேஜி கிட்ட வரும்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய ஆடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, குழம்பு வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஏற்கனவே மீடியம் சைஸாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குக்கரில் வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு அன்னாச்சி பூ, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், அப்புறமா 5 லவங்கம் போட்டுடலாம். நல்லா போட்டு லைட்டாக கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு பொரிஞ்சதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போதைக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எதுக்காக உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா, தக்காளியும் வெங்காயமும் நல்லா வேகிறதுக்காக தான் சேர்க்குறோம். தக்காளி வந்து ஒரு 3 எடுத்து மீடியம் சைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா தக்காளி சாறுலாம் நல்லா இறங்கி நல்லா திக்காக வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும் கறி வேகும்போது. அதனால் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து கழுவி வச்சுருந்த கறியும் ஆட் பண்ணிக்கலாம். கறியோட சாறுலாம் நல்லா கீழே இறங்கணுங்க. அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வந்து சாம்பாருக்கு, அதுக்கப்புறம் காரக்குழம்பு, நான்வெஜ் அதான் சிக்கன், மட்டன் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். நான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி செஞ்சேன், எப்படி அரைச்சேன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா 2 மூடி தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் திப்பியோடு சேர்க்கலாம். அப்படிலாம் வெறும் தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து தேங்காய் பால் மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா ஒரு 2 சொம்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சைடில் வந்து மசாலாவுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், அதுக்கப்புறமா ஒரு துண்டு அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 5 to 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 3 to 2. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வந்ததுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சிடலாம். சைடில் வந்து இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அரைச்ச மசாலாவையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து நான் கிளிப்பிங் வந்து சேர்க்கலை, நான் எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோதாங்க. அப்புறமா மட்டன் மசாலா ஒரு பாக்கெட்டு அதையும் போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. மட்டன் மசாலா போட்டு குழம்பு வந்து வச்சாச்சு. இப்போ வந்து குக்கரில் ஒரு 5 to 6 விசில் வரைக்கும் நல்லா விட்டுருங்க. ஆட்டு தலைக்கறி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக சூடாக நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா சைடில் சிக்கன் குழம்பும் செஞ்சுட்டேன். அதுவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஃபைனலாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரைஸ் வடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சிக்கன் 65 பண்ணிவிட்டு இருந்த மூளையும் அதுவும் பொரியல் பண்ணிவிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க போய் பாருங்கள். அவ்வளோதாங்க. இன்றைக்கான லன்ச் வந்து முடிச்சாச்சு. நல்லா சாப்பாடு வச்சுட்டு தலைக்கறி குழம்பு நல்லா சூடாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, அதுக்கப்புறமா மூளை பொரியல் வச்சு லன்ச் வந்து செம்மையாக முடிச்சாச்சு. எப்போவுமே சண்டே நான்வெஜ் தான். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அந்த டே வந்து சண்டே மாதிரியே தெரியாது. யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து தலைக்கறி குழம்புல இது வரைக்கும் மேரேஜ்க்கு முன்னாடி நான் சாப்பிட மாட்டேன். மேரேஜ் ஆகிட்டுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடவே பழகிட்டேன். யாரெல்லாம் அப்படி வந்து பழகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். பாய்.